உங்க பேரு? என் பேர் லட்சுமி மேடம். எவ்வளோ வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி? கல்யாணம் ஆகி 22 வருஷம் மேடம். சந்தோஷமா இருக்கீங்களா? எதுவும் என்னால பிரச்சனை இல்லை மேடம். இப்ப அதுக்காக வரல, எங்க அக்கா பையனுக்காக வந்திருக்கிறேன். வழி அனுப்ப வந்தோம்டா நானு. வழி அனுப்ப வந்தவனா என்ன பிடிச்சி வண்டியில ஏத்திட்டியா? அந்த பையன் வந்து எங்க சின்ன அக்கா வீட்டுல இருந்தான். இருந்துக்கின்னு நல்லா தான் மேடம் இருந்தான். நல்லா தான் இருந்தான். இது எப்படிதான் இது தொடர்பாங்க? கள்ளக்காதலா? ஃபர்ஸ்ட் இந்த பொம்பளை கல்ல தான் வேலை செஞ்சிருந்தான். எந்த பொம்பளை? இந்த மேனகான்றவங்க மேனகான்றவங்க கல்ல தான் ஃபர்ஸ்ட் வேலை இப்ப செஞ்சிருந்தான். உங்களுக்கு காதல் பிரச்சனையா? சொன்னா தீத்துற போறியா? என்னால முடிஞ்சதை செய்யறேன், சொல்லுங்க. காதல் பிரச்சனை இல்லை மேடம். அவங்களுக்கு வந்து 43 வயசு ஆகுது, 42 வயசு. யாருக்கு? மேனகான்றவங்களுக்கு. உங்க பையனுக்கு 17 வயசு 18 வயசு ஆகுது. இந்த ஆளுக்கு நீ 5ஆவதா? ஆமா. அப்ப உனக்கு இந்த ஆளு எத்தனாவது? 7வது. எங்க சுப்பிக்கிட்டு இருக்க? என்னையா உன்னை விட 2 லீடிங். அவங்களுக்கு வந்து ஏற்கனவே ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஆகி 3 பசங்க. 22 வயசுல பொண்ணு இருக்குது. நான் வந்து வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு பொண்ணை தாங்க தேடிக்கிறியா? ஆமாங்க. 20 வயசுல ஒரு பையன் இருக்கான். இவன் வயசுல ஒரு பையன் இருக்கான். மொத்தம் 3 பசங்க. வீடு கட்டி அதுக்கப்புறம் அங்க குடி போறதை விட ஏற்கனவே கட்டி வச்சிருந்த வீட்டுல குடி போய் கப்புறம் படுத்தா வசதியா இருக்கு இல்ல? ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட விட்டாங்க, 2வது ஹஸ்பண்ட் எங்கேயோ கூட்டின்னு ஓடினாங்க, மறுபடியும் எங்கேயோ வந்தாங்க, 3வது ஒருத்தர் கல்யாணம் பண்ணாங்க. போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. இப்ப இந்த பையன் எப்படிதான் தொடர்பாச்சுன்னு தெரியல மேடம். என் ஃப்ரெண்டு தான் மேடம், அவ யாருமே கிடையாது. இதெல்லாம் கண்டுக்கிறப்படாது. ஏன்னா இது வாலிப வயசு. என்ன தொடர்புன்னா என்ன சொல்றீங்க? எப்படி சொல்றீங்க? குடும்பம் பண்றாங்க மேடம் 2 பேருமே. என்ன புரியுற மாதிரி சொல்லவா? உனக்கு அவனுக்கு கள்ள தொடர்பு. நீ ஒரு கல்வனின் காதலி. எப்படி கண்டுபிடிச்சீங்க? போன்ல பேசுறது, நைட்ல பெட்ஷீட்டுக்குள்ள போத்துக்குன்னு போன் பேசுறது. ஹலோ, உன் கூடவே இருக்கணும் போல இருக்கு. யார்கிட்ட தான் பேசுறோம்? மேடம் மேடம்னுவான். மேடம் சொல்லுங்க மேடம். ஓகே வந்துடுறேன் மேடம், கண்டிப்பா. கோயிலுக்கு போனோம் மேடம். நாங்க ஃபேமிலியோட கோயிலுக்கு போனோம். அப்ப அங்கதான் ரொம்ப மும்முரமா கண்டுபிடிச்சாங்க இவங்க ஜாடை பண்றது, கண்ணிலே பேசிக்கிறது. காதுல படைஞ்சிருக்க. ஏய் அண்ணன் கண்ணிலேயே பேசுவேன்டா. ஆனா அவளுக்கு அந்த அளவுக்கு அறிவு இல்ல பாரு. காலையில 2 பேரும் கண்ணால பாத்துட்டு ரொம்ப பேஜாராயிடுச்சு. என்ன பாத்தீங்க? மாலை கடையில. அசிங்கமா இருக்கும். அசிங்கமா இருக்குமா? அப்படின்னா காதல சொல்லு. சொல்லலைன்னா என் தலை வெடிச்சிரும்டா. சொல்லு. சொல்லுங்கம்மா, என்ன பிரச்சனை? ஏதோ பேசுறாங்க. ஒண்ணுமே பிரச்சனை இல்ல மேடம். அவங்களா எல்லாம் கற்பனை பண்ணி எல்லாம் சொல்றது மேடம். எனக்கு அவன் போய் சொல்றான். ரெஃப்ரி அவன் போய் சொல்றான். அது மிகவும் ஆபத்தான மிருகம். உங்க பக்கம் கொஞ்சம் சொல்றீங்களா? ஆக்சுவலா என்ன நடக்குது? ஒண்ணு இல்ல மேடம். அந்த பையன்கிட்ட பேசுறது தவறா அந்த மாதிரி பண்றாங்க மேடம். அந்த எனக்கு உன் மேலதான் ஒரு சந்தேகம். இந்த மாதிரி டார்ச்சல் குடுக்குறாளுங்க பாரு அவளுங்க. அவளுங்களால தான் மேடம் நிம்மதியே இல்லை எனக்கு. அந்த மாதிரி பண்றாங்க. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவனை கொலை பண்ண போறேன். எதுல இருந்து இது ஆரம்பிச்சது? ஏன் அப்படி சந்தேகம் வந்தது? நாங்க விளையாடுவோம், செய்வோம், பேச எல்லாம் செய்வோம் மேடம். என்ன விளையாடுவீங்க? அப்பா அம்மா விளையாட்ட விளையாடி பாப்போமா செல்லம் செல்லம். உங்க பேர் என்னம்மா? மேனகா மேடம். எதுக்கு உங்க பேரை அவன் கையில குத்திருக்கான்? நீங்க அவனதான் மேடம் கேட்கணும். அப்ப இதுக்கெல்லாம் நீங்க இடம் கொடுக்குறீங்க. இப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். எல்லாம் பேசி எங்க அண்ணெல்லாம் கூட ஒரே பிரச்சனை பண்ணாங்க மேடம். நீங்க கரெக்டா இருந்தா ஏன் அவன் அப்படி எல்லாம் செய்ய போறான்? தைரியம் வருமா ஒரு பையனுக்கு அப்படி செய்யறதுக்கு? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. லவர்ஸ் டே அன்னைக்கு இப்ப செல்ஃபி போட்டோ எடுத்துக்கிறாங்க மேடம். அது கூட எங்க கிட்ட இருக்கு. காட்ட வேண்டியதானே? இருக்கு. காட்டு எடுத்துன்னு வந்து. என் தோளு மேல கைய பாரு, தலைவனோட ஸ்டைல பாரு, அவர் அணைச்சு நிக்கிற அழக பாரு, பார்த்து புட்டு சந்து பொந்துல புடுங்கி ஓடு. இன்னும் அந்த பையனோட எந்த தொடர்பும் இருக்க கூடாது. ஓகே, நீங்க உறுதியா சொல்ல மாட்டீங்க. ஓகேன்னு மெல்ல சொல்ற. நல்ல சத்தமா காதுல கேட்கிற மாதிரி அடிச்சு சொல்லு. ஓகே சரி மேடம். உங்களுக்கு மனசு வரல? மனசு வரல. அந்த மாதிரி பண்ணாங்க. என்ன பண்ணாங்க? உங்களுக்கு நேர்ல பார்த்தாதான் மேடம் தெரியும். உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. அசிங்கமா சொல்லிக்கிறாங்க. என் பையனுக்கு மாத்திரை போட்டு வச்சுட்டு இவனை பக்கத்துல படுக்க வச்சுக்கிறான். அசிங்கமா சொல்லிக்கிறாங்க. உண்மைதான். போதும். இது அந்த மாதிரி மாத்திரை தானே? இல்ல. எதுக்கு தொடர்புல இருக்கீங்க? நாங்க ஏன் மேடம் தொடர்புல இருக்கோம்? அப்புறம் உங்க வீட்டு பாத்ரூம்குள்ள இருந்தாங்க. கரெக்டா கட்டுவிட்டா? அவங்க பொண்ணு போன் போடுது என்ன அதுன்னு கேட்க வந்தாங்க. பொண்ணு போனுக்கு போனா அங்க போனோம். எதுக்கு உங்க வீட்டு பாத்ரூம்குள்ள இருக்கணும்? என்ன யோசிக்கிற? இல்ல
பொய் எப்படி சொல்றதுன்னு யோசிக்கிறேன். சின்ன பையன்மா அது, 18 வயசு பையன்மா அது. 20 வயசு ஆகுது மேடம், அவனுக்கு ஒன்றும் 18 வயசு இல்ல. அப்ப 20 வயசுனா ஓகே உங்களுக்கு? இல்ல சொல்ற குழந்தைன்றீங்களா, அதுக்கு சொல்றேன் அவனை மேடம். பாருங்க. ஏன் மேடம் போயிருந்தேன்? யோ, யாருப்பா இந்த பையனுக்கு மாப்பிள்ளை வேஷம் போட்டது? இவன் எல்லாம் வண்டியில ஏத்தாதீங்க. பையனுக்கு 20 வயசு, இன்னொரு பையனுக்கு 19. அதான் 45 வயசு சொல்லிட்டல எனக்கு. அதான் ஊரெல்லாம் சொல்லுன்னு வரிய. நீங்க எல்லாம் குமரி, நான் கேள்விதான் விடு. நாங்களே கேள்வி பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? எனக்கு உங்க வயசு என்னது? 36 மேடம். பொண்ணுக்கு 21 மேடம். உங்க பொண்ணை விட சின்ன பையன். உங்க வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லுங்க அவன்கிட்ட. உங்களுக்கு நிம்மதி வேண்டாம்? அவன் வரதில்லை மேடம் வீட்டுக்கெல்லாம். பாத்ரூம் போறதுக்கு மட்டும் வருவானா? நக்கல்யா அவனுக்கு. துணிலாம் கைட்டு போட்டு கடையில வந்து நிக்கிறாரு. ஆமா, வேற என்ன? துணிலாம் கைட்டு போட்டு கடையில நின்னு வா என் கூட வந்து படுன்றாப்ப. ஆமா, எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? ரொம்ப தப்புங்க. வந்து போயினே மேடம். மேல புருஷன் போற மாதிரி ஒரு 4 பசங்க கூட போறான். 4 பசங்க எதிர சொல்றாங்க மேடம். அதெல்லாம் ரொம்ப தப்பு. இதுல அது பொண்ணா தெரிஞ்சுடுவேனா மேடம்? சும்மா நந்து போயின்னு இருப்பேன், மேனகா புருஷன் போற மாதிரின்னு வாங்க மேடம். ராஜா புஷ்பா புருஷனாமா நீ? தம்பி, மேனகாவை நம்ம போய் பார்க்க கூடாது. வீட்டுல போக மாட்டேன். வேற எங்க போவ? ஐயோ வேணா, சும்மா சொல்லு. அசிங்கமா இருக்கும். அசிங்கமா இருக்குமா? அந்த அம்மா சொல்ல மாட்டேங்கிறாங்க அவங்ககிட்ட. நீ சொல்ல அவங்கள்ட்ட. என்ன, நான் அவங்கள வந்து பார்க்க மாட்டேன், என்ன பேச மாட்டேன்னு. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. அவங்கள வந்து பார்க்க மாட்டேன், என்ன பேச மாட்டேன்னு சொல்லு. அவங்கள பார்த்து சொல்லு. என்ன சொல்றது? எதையாச்சும் சொல்லியா? நீங்க வந்திருக்கிறோம். வாய் தரலாம். ஏமா வாய் திறந்து சொல்ல மாட்டேன்? எவ்வளவு நேரம் பேச மாட்டேன் மேடம். அவன்கிட்ட சொல்லுமா. அவன்கிட்ட பேச மாட்டேன் அவன்கிட்ட. நீங்க மனசுக்குள்ள கட்டி வச்சிருந்த மண் கோட்டைய உங்க அழகான காலால எட்டி உதச்சிட்டு போறீங்களா டீச்சர்? இது உங்களுக்கே நியாயமா? வேற என்ன மேடம் சொல்ல சொல்றீங்க? எந்த தொடர்புல இருக்கு? எந்த தொடர்பு வேணாடா, இதோட விட்டுருன்னா. உனக்கு அழகு இருக்கு, அறிவு இருக்கு, ரெண்டுக்கும் மேல வயசு இருக்கு. நீ வீணா மனச போட்டு குழம்பிக்காத அறிவு. உன் பெருமை அவனும் சித்தி கூட போ, அவ்வளவுதான். கிளம்புங்க. இது பாரு, அந்த அம்மா சும்மா உங்ககிட்ட ஒரு பேச்சுக்கு தலையாட்டிட்டு போயிருக்கு, அவ்வளவுதான். அங்க போய் மாட்டின அப்புறம் வாழ்க்கையே போயிடும். நான் சொல்லிட்டேன். இதெல்லாம் ஆரம்பத்திலே கிள்ளி எறியணும், இல்லைன்னா ஊரு ஊரா திருட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த பாருமா, கேப்பார்வைய பேச்ச கேட்டு உன் வாழ்க்கையை அழிச்சுக்கிறாத, அவ்வளவுதான் சொல்லுவேன். ஓகே, உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தானே சொல்றேன். அப்பா பாட்டு.